நம்ம வந்து யாரோ ஒருத்தருடைய கருத்துக்கள எடுத்து நம்ம பேசுறோம், மேற்கோள் காட்டுறோம்ல. திருவள்ளுவர் அத சொன்னாரு. இப்ப திருவள்ளுவர் சொன்ன குறளையே மக்களுக்கு விளக்கி சொல்றதையே தனது வாழ்க்கை லட்சியமா வச்சுக்கிட்டவங்க இருக்காங்க. அதுமாரி வள்ளலார் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவருடைய லட்சியங்களையே அவருடைய கருத்துக்களையே சொல்வதையே தனது லட்சியமா மாத்திக்கிட்டவங்க நெறைய பேர் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா, ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்மள நாம தாழ்த்திக்கிறோம். நமது அனுபவங்கள தாழ்த்திக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். யாரோ ஒருத்தருடைய அனுபவங்கள பத்தி பேசுறதுக்காகவா நாம இந்த பூமியில பிறந்தோம்? நமது அனுபவங்கள் இருக்குல்ல, நமது வாழ்க்கை. இப்போ யார பத்தி இப்ப திருவள்ளுவர் பேசணும்னா, அவர் வாழ்க்கையில நடந்தத விஷயத்த வச்சு இந்த உலகத்துக்கு அவர் சொல்றாரு. அ அவர் வாழ்க்கைய இப்ப அவர் வாழ்க்கை அனுபவங்கள்லேருந்து எடுத்து சொல்றாரு. அத அவர் பெருமையா நினைக்கிறாரு. யாரோ ஒருத்தர் சொன்னத அவர் ஒண்ணும் சொல்லலல்ல. யாரோ ஒருத்தர் சொன்னது அப்போ அப்ப அவங்க திருவள்ளுவர் தன்னை உயர்வா நினைக்கிறாரு. ஆனா, அவருடைய கருத்துக்கள நீ சொல்ல சொல்ல, உன் வாழ்க்கை லட்சியமா அதுவா மாற மாற, கடைசியில என்ன ஆகி போகுதுன்னா, உன் வாழ்க்கை என்னங்கிறதே தெரியல. நீ யாருங்கிறது தெரியல. நீ யாருங்கிறது தெரியல. அப்போ உனக்கு என்னன்னா, உன்ன பத்தி ஒரு தாழ்வு மனப்பான்மை. நமது வாழ்க்கை அனுபவங்கள் பெரிய விஷயம் கிடையாது. அது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. திருவள்ளுவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் மிகச் சிறப்பானதாக இருக்கு. அதனால அதையே நம்ம வெளியில பேசுவோம். அப்படிங்கிறது, உன்ன நீ தாழ்த்திக்கிறது தானே அர்த்தம். உன்ன நீ தாழ்த்திக்கிறதா தானே அர்த்தம். அதுபோல ஒரு அரசியல் கட்சி தலைவர பத்தி அண்ணா என்ன சொன்னாரு? பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? பெரியாருடைய கொள்கைகள பேசுறதே உங்க வாழ்க்கை லட்சியமா இருக்கும். அப்படின்னா, சரி உனது அனுபவத்த வச்சு நீ என்ன சொல்ல வர? அப்படிங்கிறது இல்லாம, நீ மத்தவங்கள மேற்கோள் காட்டியே சொல்லிக்கிட்டு இருக்கிறியே! என்னைக்குமே நீ யாருங்கிறது மக்களுக்கு தெரிய வேண்டாமா? மத்தவங்களுக்கு தெரியும். அதனால வந்து மத்தவங்கள மத்தவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இதைத்தான் அந்த நாட்டில் உள்ள ஒரு அறிஞர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார்ன்னு சொல்றீங்களே, அதுவே உங்கள நீங்க தாழ்த்திக்கிறது தான். உங்கள நீங்க தாழ்த்திக்கிறதா தான் அர்த்தமா இருக்கு. அதனால உங்க கருத்துக்கள் நீங்க என்ன சொல்றீங்க? அதற்கு உதவியாக நீங்க மத்தவங்கள மேற்கோள் காட்டலாம். தேவைப்பட்டா. ரொம்ப ரொம்ப ஒண்ணும் மத்தவங்ககிட்ட போக்கூடாது. அது ரொம்ப நீங்க மத்தவங்க எதுக்கெடுத்தாலும் மத்தவங்க அந்த அறிஞர் அப்படித்தான் சொன்னாரு, இந்த அறிஞர் இப்படித்தான் சொன்னாரு. அதனால நான் சொல்றத நீங்க நம்புங்க. அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்கள நீங்க தாழ்த்திக்கிறதா தான் அர்த்தமா இருக்கு. அதனால இதுவே ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை. அப்படின்னா, இந்த தாழ்வு மனப்பான்மை தான் ஒரு ஆசிரியர்களிடமும் இருக்குது. அவங்க மாணவர்களுக்கு கற்பிப்பது எது? அந்த புத்தகத்துல உள்ளது தானே கற்பிக்கிறாங்க. அந்த புத்தகம் என்ன அந்த ஆசிரியர்களா போட்டாங்க? யாரோ ஒருத்தர் போட்டது தானே! யாரோ அல்லது 2, 3 பேர் சேர்ந்து கூட போட்டிருப்பாங்க அந்த புத்தகத்த. அப்போ இதைத்தான் அவங்க மாணவர்களுக்கு கற்பிக்கிறாங்க. மாணவர்களுக்கு அந்த ஆசிரியருடைய சொந்த அனுபவத்தையோ, சொந்த கணக்குகளையோ, சொந்த அபிப்பிராயங்களையோ அங்க அவர் கற்பிக்கவில்லை. ஒரு வரலாற்ற கற்பிக்கிறார்ன்னா, அந்த வரலாற்றை ஆராய்ச்சி செய்தது யாரு? யாரோ ஒருத்தர். அதுபோல ஒரு கதை ஒரு இங்கிலீஷ் பாடமா, அதில ஒரு கதைய ஒரு போயம் வருது. யாரோ ஒருத்தர் எழுதின போயம மக்களுக்கு மாணவர்களுக்கு விளக்கி விளக்கி சொல்றாரு. இப்படி பிறருடைய கருத்துக்களையே எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதுவே ஒரு தாழ்வு மனப்பான்மை தான். இதுவே உன்னை நீ தாழ்த்திக்கிறதுனா, உனது அனுபவங்கள நீ என்னைக்குமே பேசுறதில்ல. ஒரு ஆசிரியர் தனது வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து தனது கருத்துக்களை, கவிதைகளை மாணவர்களுக்கு அவர் பேசுகிறாரு. அதற்கெல்லாம் எங்கெங்க நேரம் இருக்கு? என் சிலபஸ நடத்துறதுக்கே எனக்கு நேரம் இல்ல. அந்த அளவுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ஒரு நெருக்கடிய குடுத்துருவாங்க. ஒ ஒருவேள அது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் தான் குடுத்துருக்காங்க ஒரு புத்தகத்தில அப்டின்னா, மிச்சம் இருக்கிற நேரத்தில அந்த ஆசிரியர் தனது சொந்த கருத்துக்கள சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. அந்த அளவுக்கு சிலபஸ் ஏகப்பட்டது இருக்கு. மத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிற அந்த வேலையே எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கு. அப்டின்னு சொல்லி, அ அப்ப அதுதான் இங்க உலகத்தில நடந்துட்டு இருக்கு. இதுவே ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை தான். இதத்தான் மாணவர்களுக்கே கற்பிக்கிறாங்க. மாணவர்களுக்கு கற்பிக்கிறது கூட கடைசியில என்ன ஆகுது? மாணவர்களுக்கு அந்த சொந்த சிந்தனை இல்லாம போகுது. நமது வாழ்க்கை அனுபவம் பெருசு கிடையாது. அவங்க படிக்கிறது, அப்புறம் படிச்சத வச்சு நாளைக்கு வேலை செய்றது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அது பிறர் சிந்தனையிலிருந்து கடன் வாங்கப்பட்டதாக இருக்கிறது. பிறர் சிந்தனையை மேற்கோள் காட்டுவதாக இருக்கிறது. பிறரை முன்னிலைப்படுத்துவதாக இருக்கிறது. தன்னை வந்து மறைப்பதாகவோ, அல்லது பின்னிலைப்படுத்துவதாகவோ, அல்லது தாழ்த்துவதாகவோ தான் அது இருக்கிறது. அப்ப இதெல்லாம் தாழ்வு மனப்பான்மை. அதனால நீங்க ஒரு கருத்த சொல்றீங்க அப்படின்னா, அ மத்தவங்கள மேற்கோள் காட்டாதீங்க. மத்தவங்க சொன்ன கருத்துக்கள மேற்கோள் காட்டாதீங்க. இப்போ ஒரு இசை இப்போ ஒரு பாடகர்னா, இளையராஜா பாடுன பாட்ட நீங்க பாடுறீங்க. அல்லது ஏ.ஆர். ரஹ்மான் பாட்ட பாடுறத அந்த பாடகர் பாடுறாரு. ஒரு கச்சேரின்னா. அதுவும் பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த கச்சேரி என்பது அவரை முன்னிலைப்படுத்தல. அது ஒரு தாழ்வு மனப்பான்மை தான். யாரோ ஒருத்தர் பிரபலமான இதில என்னன்னா, பிரபலமானவங்களுடைய முதுகுல சாஞ்சுக்கிறது. முதுக பிடிச்சு தொங்குறது. நாம பிரபலமாகணும் அப்டின்னா, ஒண்ணு பிரபலமானவரா உங்களை சார்ந்தே நீங்க இருக்கணும். அப்படி இல்லையா, பிரபலமானவர்களை பிடித்து தொங்க வேண்டியது. இப்போ திருவள்ளுவரா ஆகணும் அல்லது திருவள்ளுவரா ஆக முடியலையா, திருவள்ளுவர் சொன்ன கருத்த திருவள்ளுவருடைய முதுகுல போய் தொங்கணும். அவர் சொன்ன கருத்த மேற்கோள் காட்டிட்டா, நீ திருவள்ளுவரைப் போல உயர்ந்து விடலாம். அப்படிங்கிற அந்த கருத்தாக இருக்கிறது. அதனால வந்து அ இப்படித்தான் வந்து
இருக்குது. அதனால வந்து உங்க சொந்த கருத்துக்கள பேசுங்க. சொந்த அனுபவங்கள பேசுங்க. ஒரு இளையராஜா பாட்டு இளையராஜா மாரி நான் ஆக முடியல அப்படிங்கிறதுக்காக இளையராஜா பாட்ட பாடிட்டு இருக்கிறது. இளையராஜா மாரி உன்னால ஆக முடியல. அதனால தான் நீ அவர பாட்டு பாடுற. அப்போ நீ வந்து அவருடைய முதுகுல தொங்காத. உன்னால அங்க நீ சொல்லிட்ட. என்னால அவர மாரி ஆக முடியாது. அவர போல பாடல்களை உருவாக்க முடியல. அப்படிங்கிறதுக்காக அப்ப அதிலேயே நீ ஒத்துக்கிட்ட. அப்படி இருக்கும்போது, நீ அவருடைய பாட்ட நீ பாடுறல்ல, அதிலேயே நீ ஒத்துக்கிட்ட. என்னால அவர மாரி பாட்ட உருவாக்க முடியாது. ஆனா உனக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு. உனக்குன்னு ஒரு திறமை இருக்குல்ல. உன்னை அடையாளப்படுத்துகிற ஒரு திறமை. இது இளையராஜா பாட்ட படிக்கிறோம்னா, இளையராஜாவே அடையாளப்படுத்துகிறது அந்த திறமை, பாட்டு. அப்போ உன்னை அடையாளப்படுத்துகிற ஒரு திறமை உனக்குள்ள இருக்குல்ல, அத நீ காட்டு. உனது திறமைய வெளிய காட்டு. இன்னொருத்தரோட திறமைய காப்பி அடிச்சு, அத எதுக்கு நீ பண்ணிட்டு இருக்க? அப்போ நீ உன்ன தாழ்வா நினைக்கிறது தானே அர்த்தம். அதனால அந்த வேலைய நீ பண்ணாத. அந்த வேலைய நீங்க பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தரும் தனித்து இயங்க வேண்டும். உன்னை தான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். உனது அனுபவங்கள் பிறரோடு ஒப்பிட்டு உன்னை தாழ்த்துவதால் தான், உயர்ந்தவர்களின் முகமூடியை அணிந்து கொண்டு, நீ வந்து இந்த உலகத்தில வாழ்ற. அதுக்குள்ள உனது முகம் மறைஞ்சு கிடக்குது. அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால எப்பவுமே நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க அப்படின்னா, அ இதே கருத்த தான் அவர் சொன்னாரு அப்படின்னு இன்னொருத்தர முன்னிலைப்படுத்தாதீங்க. இன்னொருத்தர மேற்கோள் காட்டாதீங்க. இன்னொருத்தருடைய கருத்துக்கள மேற்கோள் காட்டாதீங்க. அது உங்களை நீங்கள் தாழ்த்துவதாகத்தான அர்த்தம். அதனால இப்ப நான் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து ஏதாவது 1, 2 இடத்துல ஒரு பரிசோதனை முயற்சியா தான் நம்ம இந்த மாரிலாம் சொல்றது இல்லையே! பிறருடைய கருத்துக்கள நம்ம மேற்கோள் காட்டுறது இல்லையே! எனது கருத்தை நிலைநாட்ட நான் இன்னொருத்தருடைய கருத்த துணைக்கு அழைப்பதில்லையே! சரி அப்படி சொல்லித்தான் பார்ப்போமே! ஏன்னா இந்த உலகத்தில அதுதான் அங்க நடந்துட்டுருக்கு. சரி நம்மளும் அப்படி சொல்லி தான் பார்ப்போமேன்னு ஒரு பரிசோதனை முயற்சியா 1, 2 இடத்துல தான் சொல்லியிருப்பேனே தவிர, எனக்கு அது வரவே மாட்டேங்குது. அப்ப அந்த இடத்துல தான் நான் தனித்து நிற்கிறேன். தனித்து நிற்க வேண்டும். அதே நேரத்தில நீ பிறரை புகழ்வது, அ புகழ்வது அதெல்லாம் வந்து அது பார்த்துக்கலாம். மத்தபடி உங்கள நீங்க தாழ்த்திறக்கூடாது. உங்கள நீங்க நீங்க சொல்ற கருத்துக்கள் வந்து உங்களை தாழ்த்துவதாக இருக்கக்கூடாது. இன்னொருவரை உயர்த்துவதாக நினைத்துக்கொண்டு உங்களை தாழ்த்தி விடக்கூடாது. எப்போதுமே நீங்க சொல்ற கருத்துல நீங்க தான் முன்னாடி நிக்கணும். நீங்க தான் உயர்த்தப்பட வேண்டும். அந்த கருத்துக்கள் மூலமாக. இன்னொருத்தரை உயர்த்துவதற்காக நீங்கள் வேலை பார்க்காதீர்கள். அடிமைத்தனம் அது. இப்படி இதுதான் வந்து ஒரு தற்சார்பு கருத்தியல், தற்சார்பு அறிவு. நீங்கள் அறிவை பெறுவதற்காக பிறரை சார்ந்திருக்காதீர்கள். புத்தகத்தை சார்ந்திருக்காதீர்கள். புத்தகத்த படிக்கிறது கூட உங்கள தாழ்த்துறது அதுவா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால புத்தகம் படிக்கிறதே தேவையில்ல. பார்த்தாலே கத்துக்கலாம். மனிதர்களோட பேசுவதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். வாய்மொழி வழியாக பெறப்படுகிற அறிவு இருக்குல்ல. அது என்ன புத்தகத்த படிச்சீங்கன்னா, படிக்க, 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 படிக்க அதுதான் உங்களுடைய இதுவா இருக்கும். அல்லது நீங்க படிக்கிறீங்க. ஆனா அது வந்து உங்களை தாழ்த்துவதா இருக்கக்கூடாது. நீங்க படிச்ச விஷயம் ரொம்ப நினைவாற்றல் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க புத்தகத்தில படிச்ச கருத்துக்கள தான் பேசிட்டு இருப்பீங்க. இப்படி தான் அவரு சொன்னாரு. அந்த புத்தகத்தில இந்த வரியில இது சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதனால இப்ப என்ன பொறுத்தவரை நான் எத்தன புத்தகம் படிச்சாலும், எனக்கு அந்த வழக்கம் வராது. நான் படிப்பேன். எனக்கு வந்து அது டக்குனு மறந்துரும். ஆனா நான் எனது கருத்துக்கள் தான் எனக்கு ஞாபகத்தில நிக்கும். கடைசியா மிஞ்சுறது எனது கருத்துக்கள் தான். எனது கருத்துக்களை தான் நான் படிக்கிற கருத்துக்கள் எல்லாமே வலு சேர்க்கும். அந்த மாரி இருக்கணும். அதனால பிறரை மேற்கோள் காட்டி, பிறருடைய புகழ் பாடுறதையே வேலையா வச்சுக்கிறது, இதெல்லாம் தேவையே இல்ல. இது உங்களை தாழ்த்துவதாகவும், உங்களை இழிவுபடுத்துவதாகவும் தான் அர்த்தம். தற்சார்பு தனித்து நிற்க வேண்டும். அதான் தற்சார்பு என்பது. தன்னை சார்ந்து இருக்க வேண்டும் அறிவுக்காக. தனது வாழ்க்கை அனுபவங்களை சார்ந்து இருக்க வேண்டும். அதனால தான் நெறைய பேரு பிறரை மேற்கோள் காட்டி, திருவள்ளுவர மேற்கோள் காட்டி, அல்லது வள்ளலாரை மேற்கோள் காட்டி, பெரிய பெரிய தலைவர்கள மேற்கோள் காட்டி, இவங்க பண்றது எல்லாமே கேப்பமாரித்தனமா இருக்கும். அதத்தான் அப்ப இவங்க வாழ்க்கைய பத்தி அசால்ட்டா விட்டுருவாங்க. நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்மகிட்ட நினைவாற்றல் இருக்கு. நம்மகிட்ட திருவள்ளுவர பத்தி நெறைய படிச்சிருக்கோம். அதாவது ஐன்ஸ்டீன பத்தி நெறைய படிச்சிருக்கோம். வள்ளலார பத்தி நெறைய படிச்சிருக்கோம். அத ஒப்பிச்சு விட்டா போதும். நமது வாழ்க்கையில நாம சரியா நடந்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. நாம பேசுறது எல்லாமே மனப்பாடம் தானே. புத்தகத்துல உள்ள விஷயத்த படிச்சுக்கிட்டு மனப்பாடத்துல தானே பேசிட்டு இருக்கோம். நாம ஒழுங்கா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நமது வாழ்க்கை அனுபவங்கள பத்தி பேசும்போது தான், நாம ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா இருந்தா தான் நமது அனுபவங்களை பேச வேண்டும் என்கிற அந்த ஊக்கம் கிடைக்கும். ஒரு உயர்வு மனப்பான்மை கிடைக்கும். ஆனா, நாம நமது அனுபவங்கள பேசவே இல்லையே! நாம திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? வள்ளலார் என்ன சொன்னாரு? அறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு? பெரியார் என்ன சொன்னாருன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அத புத்தகத்தில படிச்சு தானே நம்ம மனசுல மனப்பாடம் பண்ணி தானே ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமது தனிப்பட்ட வாழ்க்கையில நாம எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆம் அ ப எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒழுங்கா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுங்கா இருக்கிறதில்ல. அப்போ எதுக்காக வந்து பிறரையே மேற்கோள் காட்டி பேசுறாங்க? திருவள்ளுவர் பத்தி புகழ்ந்து பாடுறதே தனது வாழ்க்கையா வச்சிருக்காங்க. அல்லது வள்ளலார பத்தியோ, அல்லது பெரியார பத்தியோ புகழ்ந்து பேசுறதையே வாழ்க்கை அவங்க என்ன சொன்னாங்க இருக்காங்கன்னா, இவங்க வாழ்க்கைய பத்தி, இவங்க வாழ்க்கையில உள்ள அனுபவங்கள பத்தி பேசினாக்கா, நாம எங்க ஒழுங்கா இருக்க வேண்டிய வந்துருமோ?
நான் ஒழுங்கா இருக்கணும். இப்ப எனது வாழ்க்கை அனுபவங்கள பத்தி நான் பேசுறதா இருந்தா, நான் ஒழுங்கா இருக்கணும். அப்பதான் எனது வாழ்க்கை அனுபவங்கள நான் மத்தவங்கட்ட பேச முடியும். நான் ஒழுங்கா இல்லன்னா, எனக்கு அத பேசணுங்கிற அந்த உயர்வு மனப்பான்மை வராது. எங்க அப்படி நம்ம ஒழுங்கா இருக்க வைக்கப்பட்டு விடுவோமோ, ஒழுக்கமாக நடத்தப்பட்டு விடுவோமோ, ஒழுக்கமாக நடக்க வேண்டிய நெருக்கடியை நாமே உருவாக்கி விடுவோமோ, எதற்கு இதெல்லாம் தேவையில்ல. இந்த உலகம் பயங்கரமான இன்ப துன்பம் ஒரு போதை உலகமா இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அ ஒழுக்கம் இல்லாம பல்வேறு கட்ட அனுபவங்களையும் நம்ம வாங்கி பெறலாம். அதனால மத்தவங்கட்ட பேசுற நம்ம ஒரு முகமூடி, நாம உயர்ந்தவர் என்கிற முகமூடிக்காக மத்தவங்களுடைய கருத்துக்கள வாடகை வாங்கிப்போம். வாடகை வாங்கி அதை பேசி மத்தவங்கள நம்ம உயர்ந்தவர் என்கிறத நம்ப வைப்போம். தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு தான் மத்தவங்க கருத்த மேற்கோள் காட்டுறாங்க. மத்தவங்க கருத்த மேற்கோள் காட்டுறவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாமே மோசமா தான் இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கை அனுபவங்கள நாம பேசுறோம் பாருங்க. அப்பதான் நம்ம ஒழுங்கா இருக்க வேண்டிய கட்டாயம், நெருக்கடி வருது, நிர்பந்தம் வருது. நமது வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நம்ம பேசும்போது நம்ம ஒழுங்கா இருக்கணும். அப்படி ஒரு நெருக்கடி வந்துறக்கூடாது. நாமளே ஏற்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், ஒழுக்கமா இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக மக்கள் என்ன பண்றாங்க, மத்தவங்க என்ன சொன்னா அவங்க என்ன சொன்னார் தெரியுமா? இவரு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த 30வது குறள்ல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பாதிரியார்லாம் பாருங்க, இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அது மாரி பகவத்கீதை புத்தகத்த எடுத்துப்பாங்க. பகவத்கீதையில என்ன சொன்னாங்க தெரியுமா? அதுபோல திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்படி சொல்ற கூட்டமே நெறைய இருக்கு. ஆனா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைய பார்த்தா மோசமா தான் இருக்கும். கேவலமா இருக்கும். அதனால சொந்த கருத்துக்கள சொல்லுங்க. சொந்தமா பேசுங்க. தற்சார்பு அறிவு. அதுதான் உயர்ந்த அறிவு. யாரு பிறரை மேற்கோள் காட்டாம, தனது வாழ்க்கை அனுபவங்கள்லேருந்து சொல்றாங்களோ, அவங்கள நீங்க நம்பலாம்.